வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. இந்த வாரத்தில் நிகழக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா மாத பிறப்பு. அதாவது சூரியன் 15ஆம் தேதி மிதுன ராசிக்குள் பிரவேசிக்கிறார். ஆனி மாத தொடக்கம். தமிழ் மாதத்தில் ஆனி மாதம் சொல்லுவோம். 14ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி முடிய இருக்கக்கூடிய வாரத்திற்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற தொழிலில் ஒரு மனுஷன் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி சிறப்பாக செயல்பட முடியும் என்று சொல்கிறது இந்த காலம். உங்களுக்கு எங்கேயோ இருந்த சில நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆசி, அவர்களுடைய ஒரு அனுகிரகம், உதவி எல்லாமே உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத விதத்தில் சில சொத்துக்களில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீரும். சொத்துக்கள் வாங்குவீங்கன்றது ஒன்று, அது நடக்கிறதுக்கு மற்ற விஷயங்கள் துணையாக இருக்க வேண்டும். ஆனால் பிரச்சனைகள் இருந்தால் அது நீங்கும். அதே போல் ஆரோக்கியம் சிறப்பாகும். மனசில் தைரியம் ஏற்படும். அந்த நிம்மதியோடைய ஒரு தன்மை என்ன தெரியுமா? படுத்த நிம்மதியாக தூங்கிட்டேன்டா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் நிம்மதியாக தூங்குறேன் இப்போ தான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு அருமையான சூழல்கள் உங்களுக்கு ஏற்படுகின்றன. வார இறுதியில் ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டாக நமக்கு பிடித்தவர்களுடன் இணங்கி பேசி மனம் விட்டு சிரித்து சந்தோஷமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அது போன்ற அனுபவங்களை தரக்கூடிய வாரமாக இது அமைவதால் மிக நல்ல வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.